நான் வாழ்த்துவதனாலேயே ஒரு படம் வெற்றி பெறுவென்றால் எல்லா விழாக்களிலும் என்னையே அழைத்திருப்பார்கள். நான் மட்டுமல்ல, ரஜினிகாந்த் வாழ்த்தினால் எல்லா படமும் ஓடும் என்றால், அவர் படம் பார்த்தாலே எல்லா படமும் ஓடிவிடும் என்றால், எல்லா படத்திற்கும் அவரையே அழைத்து நாம் எல்லா படங்களையும் போட்டு காட்டலாம். அப்படி ஒரு 10 பேர் இருந்தால் ரொம்ப வசதி. அப்படியெல்லாம் அல்ல. இந்த படத்தினுடைய வெற்றி என்பது படத்தை பொறுத்தது, பார்க்க வருகிற தமிழர்களை பொறுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன். படத்துக்கும் பார்வையாளனுக்கும் மத்தியில் படைத்தவன் எவனும் நிற்க முடியாது, இடமில்லை. இவனுக்கும் இந்த திரைக்கும் இந்த பார்வையாளனுக்கு மத்தியில் கடவுளே வந்தாலும் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதை அவன் தான் பண்ணணும், இவன் தான் பண்ணணும். அதை நம்முடைய கௌதமன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு நம்பிக்கை கௌதமன், நான் எழுதியிருக்கேன் தமிழ் படங்கள்ல நிறைய ஃபோக்லோர் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற கதையாடல்கள். மலையூர் மம்பட்டியான், கரிமேடு கருவாயன், இன்னும் சில படங்கள் இப்படி வந்திருக்கு. இந்த 2 படங்களும் அமோக வெற்றி. கரிமேடு கருவாயன் மதுரையில் வாழ்ந்த பாத்திரம், மலையூர் மம்பட்டியான் சேலத்தில் வாழ்ந்த பாத்திரம், சந்தன வீரப்பன் சந்தனக்காட்டில் வாழ்ந்த பாத்திரம். இப்படி வாழ்ந்த பாத்திரங்களின் அசகாய சூரத்தனங்கள் என்றைக்குமே மக்களால் கொண்டாடப்படும். அப்படித்தான் இந்த படையாண்ட மாவீரன் படமும் கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையால், என் பழைய நம்பிக்கையால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஊட்டி செல்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது வெற்றி பெற்றே தீரும் என்றெல்லாம் நான் போலி வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒலிபெருக்கிக்கு முன்னாலாவது மனிதன் உண்மை சொல்ல வேண்டும். நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் ஒரு ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் என்ன பொய் சொன்னால் அவன் மூஞ்சியில் ஷாக்கடிக்கிற ஒரு ஒலிபெருக்கி இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடந்துவிடும். முதல்ல பாராளுமன்றத்தில் வைக்கிறோம், சட்டமன்றத்தில் வைக்கிறோம், பொது மேடைகளில் வைக்கிறோம். அதை பொய் சொன்னால் அது முகத்தில் வந்து ஷாக்கடிக்கும். அவருடைய அலைகள் உண்மைக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும், பொய்யை ஏற்றுக்கொள்ளாது என்று வைக்க வேண்டும்.